Hello friends, this is Indra Sidambi from United States of America. I'm a psychiatrist. நான் உங்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி the next video நீங்கள் போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா episode 5 we talked about anxiety. இது வந்து continuation of episode number 5. This will be episode number 6. This is regarding how are we going to treat anxiety. சரிங்களா? So let's get right into the video. Before we jump into the video, do not forget to subscribe and do not forget to press that bell button so that you will get to see my next video. As soon as I post it, you'll get the indication. And also, நண்பர்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, because this is the only main platform that I'm using to reach Tamilians all around the world, and also like other Indians or anyone who can understand Tamil and also English. I'll try to mix English as much as I can so more viewers can benefit from these videos. சரிங்களா? நான் நிறைய தமிழ் இங்கிலீஷை சேர்ந்து பேசுறதுனால உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடும். So let's dive right into the video right now. நம்ம வீடியோக்குள்ள போலாமாங்க. So anxiety பத்தி நம்ம பேசணும் நிறைய. We have spoken a lot about anxiety. Now let's really talk about what causes என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எதனால வருது இந்த anxiety அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், அதாவது ஃபேமிலியில் if someone has anxiety, பாட்டி தாத்தா, brothers, sisters, father, mother, grandparents, anybody suffering from anxiety, this is a genetics. லைக் நம்ம பாக்கி எல்லா டிசீஸ் மாதிரி இதுவும் ஜீனில் இருக்கு ஒருத்தவங்களோடதுல, அதனால இட் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இட்ஸ் ஜெனடிக் ஃபேக்டர். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆல்சோ ஹாவ் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மீனிங் நம்மளை சுற்றி இருக்கிறது என்வாயர்மெண்ட், நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம மேலே எஃபெக்ட் பண்ணுது, அதனால வருது. ஸோ ஆஸ் அ சைல்ட்ஹுட், இந்த சைல்ட்ஹுட்ல பார்த்தீங்கன்னா a child can have a shy personality. ஸோ கொஞ்சம் ஷையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பயம், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் they can initiate stuff. They are very shy. ஒரு மாதிரி தனித்து நிற்கிறாங்க. அது கூட உங்களுக்கு கொஞ்சம் if a family stresses adds on to that, by birth the person has got some shyness in them. To add to that, you have the family issues like negativity. அப்பா அம்மாவுக்கு ஒரு சண்டை இருக்கு, இல்லை டைவர்ஸ் ஆகுது, இல்லைன்னா some kind of trauma in the family. இதெல்லாம் ஆட் ஆகும்போது to that genetic predisposition and the environmental influence, that causes anxiety. அதனால அவங்களுக்கு வந்து anxiety வந்துடக்கூடும். ஒன்று ஜெனட்டிக்ஸு, இன்னொன்று என்வாயர்மெண்டல் இஷ்யூ, ரெண்டு கலக்கும் போது ஒருத்தங்களுக்கு வந்து anxiety வந்துடுது. ஸோ how can we treat anxiety? There are 3 different ways to address these anxiety issues. 3 விதமாக நம்ம இது வந்து ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். ஒன்று வந்து டாக் தெரப்பி. இட்ஸ் கால்ட் சைக்கோதெரப்பி. ஸோ டாக் தெரப்பின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம பேசும்பொழுது பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, when you do a brain scan, there are areas of brain that lights up. அதில் வந்து லைட் அப் ஆகும். அதாவது உங்களுக்கு சொல்லுது டாக் தெரப்பி இஸ் எஃபெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சில். அதனால டாக் தெரப்பி மூலமாக நம்ம வந்து we can address the anxiety. So let's dive into what are the types of talk therapy we know. Cognitive behavioral therapy. Cognitionன்றது வந்து it is the thought process, what we are thinking, So that thought is followed by some kind of feeling, and that's what leads to the behavior. அதனால thought leading to behavior. சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களை நோக்கி தான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் வரும், அதாவது உங்களை உணர்ச்சிகள் ஏற்படும். அதை பொறுத்து தான் உங்கள் பிஹேவியர், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். இதை தான் இந்த டாக் தெரப்பி CBT will address. So once we do talk therapy, there is another component to talk therapy, which is the exposure therapy. எக்ஸ்போஷர் தெரப்பி வந்து உங்களை வந்து ஃபோபியாஸ் பார்த்தோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இஃப் ஐ எம் ஃபோபிக் டு பயம் ஃபோபியா, இந்த பயம் பற்றி பேசணும் இல்லையா, போன வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு அது நண்பர்களே புரியும்.
அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாயை பார்த்தா பயம்னு வைங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் சம்மன் ஹூ இஸ் ஹேவிங் ஃபியர் ஆஃப் டாக்ஸ், ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்போம். என்ன எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னா டாகோட ஒரு படத்தை. ஸோ வில் ஜஸ்ட் டேக் அ பிக்சர் ஆஃப் அ டாக் அண்ட் புட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேம். அவங்களுக்கு முன்னாடி போடுவோம். தென் they will get used to just seeing the dog picture first. ஒரு படத்தை மட்டும் பார்க்கறதுக்கு. Then we'll bring it closer to them. ஸோ அவங்களுக்கு இந்த பால்பிட்டேஷன் வராமல், நெஞ்சு அழிச்சிக்காமல் இருக்கா, ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வராமல் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப வந்துருச்சுன்னா அப்போ நிறுத்திடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக we are going to desensitize them. அப்புறம் மூலமாக அவங்கள தொடர்த்துக்கு விடுவோம். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் டாகை வச்சு பாருங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த டாக் பக்கத்தில் கொண்டு வந்து பிடிச்சி வச்சுன்னு அவங்கள பக்கத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு விடுவோம். அப்புறம் அதை தொடர்த்துக்கு விடுவோம். அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த டாகோட பயம் விட்டு போயிடும். ஸோ எக்ஸ்போஷர் தெரப்பி இஸ் நத்திங் பட் எக்ஸ்போசிங் them step by step. First, by just try to bring the picture closer to them and have them touch the picture, and then get them closer, from a distance to see the dog, and then slowly pet the dog, or bring the dog closer, then slowly touch the dog, and as far as they can go, try to expose them so that the fear of that dog is eventually kind of subsides. So the exposure therapy in period, that is called exposure therapy. Other than that CBT, we also have something called ACT. In the ACT treatment is very different from CBT. அது என்னன்னா இதுவும் டாக் தெரப்பி தான். ஸோ இந்த தெரப்பியில் பார்த்தீங்கன்னா the main way it is done is it's totally different from CBT. So how is it different? It's different in that mindfulness-யும் கோல் செட்டிங்கும் வச்சு அவங்க பண்ணுறாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம மனசில் ஒரு மைண்டை வந்து ஒரு இடத்துல நிலையாக நிறுத்தி ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி, இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல், அதான் இந்த பயம் போக்க வைக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆங்ஸைட்டி நிறுத்த வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு they use the ACT. இந்த வந்து ஏசிடிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப புதுசு. ஸோ நிறைய சிபிடி அளவுக்கு இதில் வந்து ஃபீட்பேக் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் we can also do medication management, number 2. ஸோ இது வந்து தெரப்பி சொன்னேன் நான், சைக்கோதெரப்பி, டாக் தெரப்பி. அடுத்தது வந்து மெடிக்கேஷன் ஆட் பண்ணலாம். மெடிக்கேஷனில் வந்து 3 ரகமான மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ். இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸுங்கிறது வந்து டிப்ரெஸ்டாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்க முடியும். இட்ஸ் யூஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டிப்ரெஸ்ட், அண்ட் ஆல்சோ இட் கேன் பி யூஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் anxiety, but it takes 4 to 6 weeks to give full effect. So up until that time we can give benzodiazepines. Benzodiazepines மருந்து வந்து குவிக் ஆக்ட் பண்ணும், பட் இட் ஆல்சோ டெவலப்ஸ் டாலரன்ஸ். அண்ணா நிறைய வேணும்ன்றது தான் டாலரன்ஸ். ஸோ ஒன்ஸ் தே டெவலப் டாலரன்ஸ், தே பிகம் அடிக்டட் டு இட். ஸோ வி டோன்ட் ப்ரிஃபர் கிவிங் சம்படி benzodiazepines just as a single medication for long-term treatment. So it's just given for first 2 weeks up until the antidepressant kicks in. Antidepressant medication வேலை செய்யற வரைக்கும் இதை கொடுத்துட்டு அப்புறம் அதுலேருந்து நிறுத்திட்டு உங்களுக்கு ஆன்டிடிப்ரெசன்ட்ல மட்டும் வைப்போம். இதை தவிர பேட்டா பிளாக்கர்ஸ்னு ஒரு இந்த ஹை பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் இருக்கு. இந்த பேட்டா பிளாக்கர்ஸ்ல வந்து அதுக்கு பேர் ப்ரோப்ரனலால் இல்லை இண்டரால்னு சொல்றாங்க. இதை எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ்ல பேசணும், இஃப் யூ ஆர் கோயிங் டு டெலிவர் அ ஸ்பீச் ஆர் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ லெக்சர், உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும், பால்பிட்டேஷன், anxiety. So to relieve that, if you take Inderol 20 minutes before the presentation or half an hour before the presentation, you would perform better. அதாவது நம்ம ஒரு ஸ்பீச்சுக்கு முன்னாடி, ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு விட்டோம்னா we can successfully complete the thing. The third thing is like doing exercise daily, yoga, stress relieving activities. ஸோ மியூசிக் தெரப்பி, அந்த மாதிரி எது வேணாலும், பாட்டு கற்றுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா we can really address this anxiety. And with this, we have completed the whole topic of anxiety. Thank you very much. Friends, please do me a favor. Spread this video. It's an educational video. I am requesting each one of you to help me reach everyone out there who cannot get proper treatment. And the next video, we are going to jump right into addiction. So why addiction? Depression, anxiety, cravings for sugar, all these things
if untreated, really gets into addiction because faulty coping mechanism தாங்க. அதனால எனக்கு இந்த டிப்ரெஷன் இது என்னால் தாங்க முடியல, anxiety தாங்க முடியல, இந்த பென்சோடைசபின்ஸ் எடுத்து நிறைய சாப்பிட்டுட்டு அடிக்ஷன் ஆயிடுறது, இல்லைன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி கோப்பிங், அதனால ஐ கேன் லைக் cope drinking alcohol or taking benzodiazepines. So அந்த மாதிரிலாம் இருக்கு. So let's dive into that topic next. Up until that time, thank you very much. You have a great week. Bye-bye.